ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் நான் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் பயன்படுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு ஒரு பச்சை நிறத்தில் ஆயிருக்குது. முதல்ல இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைனாலும் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. அப்போது நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தேய்க்கிறதுக்குள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுலும் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பவுலில் கொஞ்சமாக பீதாம்பரி பவுடர் சேர்த்துருக்குறேன். இதோடு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஆட் பண்ணியிருக்கிறேன். எந்த லிக்விட் சோப்பானாலும் பரவாயில்லைங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விளக்கு பூஜை சாமான் எல்லாம் தேய்க்கும் பொழுது ஸ்க்ரப்பர் வேணுங்கிற அவசியமே இல்லைங்க, கையிலேயே தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ லேசாக அந்த மிக்ஸை தொட்டு நம்ம தேய்க்கும் பொழுது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி இல்லைங்கிற நேரத்தில் நம்ம கையிலேயே தேய்ச்சிக்கலாம். அதிகமாக நீங்கள் ஸ்க்ரப்பர் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ரொம்ப கரையாக இருந்ததுன்னா மட்டும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். பீதாம்பரி பவுடர் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பவுடரை மாதிரியே லிக்விட்லேயும் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். நீங்கள் அதை வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. இப்போ நம்ம இந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், கையிலேயே எடுத்து கூட இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஸ்க்ரப்பர் இல்லாமல். ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கு அந்த மேல் பகுதி ஸ்க்ரப்பர் இல்லாமல் கையிலேயே தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம கழுவ போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்ஸில் தண்ணி எடுத்து கழுவி காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்ச பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து கழுவுறேன். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்குது. நீங்கள் எந்த ஒரு பித்தளை பொருட்களாக இருந்தாலும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. விளக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பித்தளை குடமெல்லாம் அந்த காலத்தில் வாங்கினது இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட தேய்க்கும் பொழுது இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா செங்கலும் புளியும் வச்சு கூட தேய்ப்பாங்க. செங்கலை பொடி பண்ணி நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கழுவி எடுத்த உடனே அந்த தண்ணி அப்படியே விடக்கூடாது. உடனடியாக நம்ம ஒரு பேப்பர் டவல் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி இந்த விளக்கு பூஜை பொருட்களை துடைக்கிறதுக்காகவே வச்சு அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா தொடச்ச உடனே எப்படி அது பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஈவன் வெள்ளி விளக்கு கூட நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்குதுன்னு. நான் ஏற்கனவே பெண்களுக்கு தேவைப்படும் பூஜை அறை குறிப்புகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த மெத்தட் என்னான்னு பார்க்க போகிறோங்க. இந்த மெத்தட்லேயும் நம்ம பூஜை அறை பொருட்களை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவிற்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் புளியை கரைச்சி எடுத்தால் கூட பரவாயில்ல. இதோட கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியை திக்காக கரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஆக்சுவலாக புளி பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா வினிகர் இருக்கு இல்லைங்களா, அதனால். இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்க்க வேண்டிய பூஜை அறை பொருட்களை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அந்த விளக்கில் அந்த தட்டில் இருக்கிற
பூ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். விளக்கில் இருக்கிற திரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் இதை நல்லா தொடச்சிக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பேப்பர் வச்சு கூட தொடச்சிக்கலாம். அந்த எண்ணெய் பிசுக்கை எடுக்கிறதுக்காக தான். நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிசுக்கும் சீக்கிரமாகவே வந்துடும். இருந்தாலும் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறோம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப் தாங்க. இப்போ இங்கேயும் நான் 2 சின்ன பீஸ் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். இதை லேசாக வெட் பண்ணிக்கிறேன். நம்ம கையாலேயே எடுத்து கூட இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை நம்மளுடைய பூஜை அறை பொருட்கள் எல்லாத்துலேயுமே லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நல்லா அப்ளை பண்ணி விடணும். அதுக்கு மேலே அந்த கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமும் போயிடும். கல் உப்பு சேர்க்காதீங்க, பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு பெருசு பெருசாக இருக்கும், நிறைய கீறல் விழுந்துடும், நம்ம கையிலையும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம இந்த மிக்ஸை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுறலாம். ரொம்ப நேரமும் வைக்காதீங்க. நான் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது காஞ்சிடுச்சுன்னாலும் எடுக்க கஷ்டம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சது மீதி இருக்குது, அதை வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போவே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இங்கே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கையில் கூட தேய்ச்சிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருப்போம். இல்லைன்னா நம்மளோட தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்களா, அது வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் பொழுது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். 5 நிமிஷம் நம்ம வச்சதுலேயே நல்லா அது க்ளீன் ஆகிருக்கும். இப்போ ஒரு தடவை லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே இது எல்லாத்தையுமே போடுறேன். இப்படியே கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா கழுவிக்கலாங்க பைப்பில். சிங்க்குள்ளே மட்டும் வச்சு தேய்க்காதீங்க. ஏன்னா சிங்கில் நம்ம சாப்பிட்ட பொருட்கள், பிளேட்டு, எச்சு பிளேட் அதெல்லாமே நம்ம கழுவுறோம். அதனால் சிங்க்குள்ளே மட்டும் வைக்காதீங்க. எப்போவுமே மறந்து போய் வைக்காதீங்க. சிங்க்குக்கு மேலே ஸ்லாப்பில் வச்சே தேய்ச்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே இதுக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பூஜை பொருட்களெல்லாம் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு. நான் இந்த தண்ணியிலேருந்து எடுத்து இன்னொரு தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேப்பர் டவலால் துடைக்கிறோம். ஒரு மெலிசான காட்டன் துணி, நல்ல வெள்ளை கலர் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு எப்போவுமே துடைச்சிட்டு அந்த துணியை நம்ம அலசி தனியாக காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பூஜை சாமான வெள்ளம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரேக்கில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம விளக்கெல்லாம் எப்படி பளிச்சுன்னு ஆயிருக்குது அப்படின்னு. நீங்கள் லிக்விட் சோப் இல்லைன்னா நம்ம பவுடர் இருக்கும் இல்லைங்களா, சபீனா பவுடர், விம் பவுடர்லாம் அது கூட ஆட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அந்த லிக்விட் சோப்பில் எலுமிச்சை பழத்தோட அந்த சாறு அது இருக்குது, சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள் எல்லாமே சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம பொட்டு வச்ச உடனே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 2 விதமான டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.